எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் ஆணவத்தை யாராலும் அடக்க முடியாது என்று தெனாவட்டில் இருந்தார். குணசேகரனுக்கு கதிர் சரியான நாமத்தை போட்டுவிட்டார். வீட்டில் இருந்தால்தானே சொத்து பிரச்சனையை கேட்டு தொந்தரவு செய்வார்கள் என்று கதிர் யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாகிவிட்டார். இதனால் குணசேகரனின் பையன் கல்யாணத்துக்காக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் குணசேகர். இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வந்த ஜோசியர் ஒருவர், இந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும்னா, வாரிசுகள் நிம்மதியாக இருக்க வேணும்னு நினச்சிங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போன மருமகள்கள் ராமேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்தால் மட்டும்தான் நாம் நினைத்தபடி எல்லாம் நடக்கும்னு சொல்கிறார். அட்லீஸ்ட் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களாவது பரிகாரம் செய்ய போகணும்னு சொல்லிவிட்டார். அத்துடன் கதிரால் தான் இந்த குடும்பத்திற்கு பிரச்சனை வரும் என்று சொல்லிய நிலையில், இதற்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மருமகள்கள் ராமேஸ்வரம் போயிட்டு தீர்த்தத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தால்தான் இதெல்லாம் சரியாகும் என்று சொல்கிறார். அதற்கு வேற வழி இல்லாமல் விசாலாட்சி மருமகள்களை சந்தித்து பேச போகிறார். வீட்டை விட்டு தெனாவட்டாக வெளியே போங்கன்னு சொன்ன விசாலாட்சி தற்போது வேற வழி இல்லாமல் ஈஸ்வரியிடம் கெஞ்சும்படியான சூழ்நிலை அமைந்துவிட்டது. இதனால் ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி 3 பேரும் சேர்ந்து ராமேஸ்வரத்திற்கு பரிகாரம் செய்ய போகிறார்கள். இதற்கிடையில் வீடு இல்லாமல் நடுரோட்டில் நிற்கும் மருமகள்கள் ஜீவானந்தத்திடம் உதவி கேட்குறாங்க. அந்த வகையில் ஜீவானந்தம் இவர்களுக்கு வீடு பார்த்து கொடுக்க போகிறார். அடுத்ததாக சக்தியை சந்தித்து பேசுவதற்காக மன்றம் டெக்கரேஷனுக்கு ஜனனி போகிறாள். அங்கே போன இடத்தில் குந்தவையை பார்த்த ஜனனி கோபமாகிறாள். உடனே சக்தியை சந்தித்து பேச வேண்டும் என்று வாசலில் காத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சக்தி வருகிறாள். ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமேன்னு கேட்க, அதற்கு ஜனனி, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினேன், போகலை, அதனால்தான் நேரடியாக வந்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாள். அப்போது குந்தவை, உள்ளே வந்து பேசலாமேன்னு யதார்த்தமாக சொல்ல ஜனனிக்கு கோபம் வந்து விட்டது. இதனால் சக்தி, ஜனனி 2 பேருக்கும் நடுவில் விரிசல் ஏற்பட போகிறது. இந்த விரிசலில் குளிர்காயும் விதமாக குந்தவை நல்ல விதமாக சக்தியிடம் பேசி சக்தி மனசை மாற்றவும் வாய்ப்பு இருக்கு. இந்த குந்தவை வெளியில நல்லா பேசினாலும் உள் மனசுக்குள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருப்பது போல் தெரிகிறது. இதை சக்தி புரிந்து கொள்ளாமல் ஜனனியிடம் பொய் சொல்லி தற்போது மாட்டிக்கொண்டார். இதிலிருந்து ஜனனி எப்படி சக்தியை காப்பாற்றப் போகிறார் என்பதுதான் அடுத்து வரும் கதையாக இருக்கும்.